பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலரின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலரின் சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையில ஒரு சின்னவர்களாய், ஆமென், தாழ்மை உள்ளவர்களாய், எந்த ஒரு பெருமை எண்ணங்களும் இல்லாதபடி காணப்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்த காரியங்கள் ஊழியமா இருக்கலாம், நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள், இருக்கிற ஸ்தானத்துல நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எந்த பதவியில நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமையான எண்ணம் எங்களோட வாழ்க்கையில வரக்கூடாது. பெருமையான சிந்தனை எங்களோட வாழ்க்கையில வர, நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறவனுதான் கர்த்தர் எங்களோட துணை நிற்பார். நாங்கள் பெருமை உள்ளவர்களாய் பெருமை எண்ணத்தோடு நாங்கள் இருப்போம் என்றால் கர்த்தர் எங்களோட துணை இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நோக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதற்காக வாழுகிறேன், என்னத்துக்காக வாழுகிறேன், ஏன் நான் உயிர் வாழுகிறேன் என்று நிறைய துக்கத்தோடு மங்களாய்ப்பும் சிறுமைப்பட்டவர்களாய் இன்றைக்கு முறுமுறுப்போடு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பயப்படாத, உனக்கு நான் துணை நிற்கிறேன். எப்ப என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறுமப்பட்டவர்களாய், அவமானப்பட்டவர்களாய், முறுப்புறுப்போட இன்றைக்கு அநேக ஜனங்கள் கஷ்டத்தோட துக்கத்தோட இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் தேவன் அண்டையில வருகிற பொழுது எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது. அவர் பெரிய ஐக்கியம் காணப்படுகிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் வச்சிருக்கிறார். சோ பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு சமாதானத்தையும், ஒரு பெரிய விடுதலையும், ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான நண்பர்களே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் உன் துர்க்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். எங்களோட வாழ்க்கையில பெருமை இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழணும். தேவனுக்காக நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது, ஒரு தேவ பயம் எங்களுக்குள்ள வருகிற பொழுது, அது மாத்திரமல்ல, எங்களை நாங்கள் தாழ்த்துகிற பொழுதுதான் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். சிறு கூட்டத்தை கொண்டு, சின்ன ஆட்களை கொண்டு, ஆமென், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரப்பா. எங்களோட வாழ்க்கையில பயங்கரமான சூழ்நிலைகள், ஆண்டவர், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், ஆண்டவரை இப்படி காணுகிற பொழுது, என் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிற பொழுது அப்பா, ஒரு பெரிய சமாதானத்தையும், ஒரு பெரிய விடுதலையும், ஒரு பெரிய ரட்சிப்பையும், என் தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக. சிந்தனையில வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள், தடைகள், பெருமையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதம் பண்ணி போடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க எங்களை நீர் உதவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.